Sorry guys, copyright problem. So welcome back to channel. So இப்போ நீங்க பாத்துற ஒரு சூப்பரான BGM. ஸோ உங்களுக்கு ஃபோட்டோ இல்லை பிடிச்சவங்க ஃபோட்டோ வச்சு பார்த்தீங்கன்னா ஈஸியாக அந்த வீடியோவை கிரியேட் பண்ணிடலாம். ஸோ இந்த BGM நம்மளுடைய வியூவர்ஸாக சஜஸ்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி நான் ஃபேமிலியாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, இந்த வீடியோவை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஆரம்பிக்கலாமா? ஓகே கேஸ், நான் கொடுத்த ப்ரீஷெட்டை இன்புட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் எந்த இமேஜுமே இருக்காது. ஸோ எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ அப்படியே பேக் வந்துடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸையும் கொடுத்து நேஜிஸில் ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டேன். இப்போ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு இதை ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சுக்கிறேன். ஸோ பெருசு பண்ணி கிளிக் பண்ணிட்டு கிரியேட் ஃப்ரம் பேஜ்னு கொடுத்து இந்த பிக்கை இந்த சைஸில் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதே சேம் மெத்தடில் மீதி இருக்கிற பிக் எல்லாமே நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்த பின்னாடி இப்போ அப்படியே பேக் வந்துடுங்க. ஸோ இப்போ எடிட் பண்ண வேண்டிய அந்த ப்ரீஷீட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பேக்ரவுண்ட் பிக் ஆட் பண்ணிடலாம். ஜஸ்ட் லேயர் பண்ணிட்டு கலர் ஃபில் கொடுத்து ஸ்டாரை கொடுத்துட்டு நீங்கள் என்ன பேக்ரவுண்ட் பிக்கு நீங்கள் ஆட் பண்ணுவீங்களோ ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ்ஸுங்க கொடுத்து ஆட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு அந்த குரூப் இருக்கா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு எட் குரூப் வைக்குங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 லேயர் இருக்கா. ஸோ ஃபஸ்ட் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஃபில் கொடுத்து ஸ்டாரை கொடுத்துட்டு நீங்கள் என்ன பிக்கு ஆட் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்களோ அந்த பிக்கை வந்து பார்த்தினாக்க இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் செகண்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ பண்ணிங்களா? ஸோ அதே மெத்தடில் மீதி இருக்கிற பிக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் பிக்கை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வேறு பிக்கை வந்து மாற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணாதீங்க. ஸோ ஆட் பண்ணிட்டீங்களா? ஸோ அப்போ அப்படியே பேக் வந்துடுங்க. ஸோ இப்போ நீங்கள் ப்ரீலு பார்த்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிருச்சா? ஸோ அவ்வளோதான். ஸோ இதுக்காக தான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு பிக் ஆட் பண்ண சொன்னேன். ஸோ இதுக்கப்புறம் நார்மலாக பிக் ஆட் பண்ணுறேன். ஜஸ்ட் லேயரை பண்ணிட்டு கலர் ஃபில் கொடுத்து ஸ்டாரை கொடுத்துட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணாலே போதும். அந்த பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம பண்ண மாதிரி சேம் மெத்தடில் மீதி இருக்கிற பிக் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எஃபெக்ட் தெரியறதுக்காக வேறு கலர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு பிக்கு நல்லா குவாலிட்டியாக எடிட் பண்ண தெரியலனாக்கா லைட் ரூம் ப்ரீஷீட் கொடுத்துருக்கேன், வேணா யூஸ் பண்ணி பாருங்கள். அதோடைய லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒருவேளை உங்களோட பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கம்மியாக இருந்துச்சுனாக்கா ரிமினி ஆப்பில் போட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் கொடுக்குற பிக் எல்லாமே கொஞ்சம் குவாலிட்டி வந்து கம்மியாக தான் இருக்கும். Living life every day, late at night, not okay, all I want. ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கு லாஸ்ட் வரைக்கும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா HRF ஃபிட்டு கொடுத்துருக்கேன், வேணா ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ செட்டிங் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரேம் ரேட்டை மட்டும் நீங்கள் 60 வச்சுட்டு இப்போ நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் ஏதோ டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்ச பிஜிஎம் இருந்தால் சொல்லுங்கள், எடிட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணால் ஃபேமிலியாக ஜாயின் பண்ணிட்டு ஆர்டர் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். Thanks for watching guys.